இன்னைக்கு லஞ்சு ரெசிபியாக தூயமல்லி சாதம், சுண்டவத்தல் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருந்தேங்க. இன்னைக்கு குழந்தைகிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லி வளர்த்தணுங்க. சில விஷயங்கள் சொல்லாமல் வளர்த்துறது ரொம்பவுமே நல்லதுங்க. என்னென்னா இப்போ ஒருத்தரை நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதே நம்ம குழந்தைகிட்ட அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படிலாம் சொல்கிறப்போ அது குழந்தை மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். ஆனால் நாம் நாளைக்கு அவங்க கூட பேசிக்குவோம். ஆனால் குழந்தை அதை மறக்க மாட்டாங்க. அதனால் ஒருத்தர் செய்கிற நன்மைகளை மட்டும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க யாராவது நம்மளுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலுமே அதை நாம் குழந்தைகிட்ட சொல்லாமல் வளர்த்துறப்பட்ட அது நல்ல விதமாக இருக்குங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டை பக்கத்தில் ஒரு ஊருக்கு கொடுத்ததுங்க. அங்கே 3 பசங்க என் ஃப்ரெண்டை கட்டி கொடுத்த பக்கம். அந்த அம்மா 3 பசங்களையுமே ஒற்றுமையாக வச்சுருக்குறாங்க. 3 பேருக்குமே கல்யாணம் ஆனதையுமே நாங்கள் தனித்தனியாக போயிடுறோம் சொன்னதையுமே அந்த அம்மா ஒரே வீட்டில் 3 ரூமு, அதுக்கப்புறம் ஒரு கிச்சன், அப்புறம் ஒரு ஹால், எல்லா வசதியுமே அவங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, 3 பேருமே தனித்தனியாக சமைச்சிருங்க. ஆனால் அந்த சமையல் சாப்பிடும்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடணும். எல்லாமே நீங்கள் செய்கிற சமையல் பூரா டேபிளுக்கு வந்துடும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த வேலையே வேண்டான்ட்டு 3 மருமகளுமே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு கொழுந்தனார் குழந்தையை நச்சாண்டார் குழந்தையை இப்படியெல்லாம் பிரித்து பார்க்காம எல்லாம் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறாங்க. உண்மையாலுமே அந்த குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. நாமளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கூட விட்டு கொடுத்து அனுசரித்து போனாத்தாங்க நாம் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியுங்க.